ஓகே. ஹலோ சொல்லுங்கள் சார். சொல்லடா. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இதில் முன்னாள் முதலமைச்சர் வந்து மறைந்ததுனால இதில் வந்து வாய்ப்புகள் வந்து எப்படின்னா, இங்கே வந்து கர்நாடகாவுக்கு வந்து திருப்பி அனுப்புவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வழக்கை வந்து அப்பீலாக வழக்கு பதிவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இவங்க நழுவ விட்டு இங்கே வந்திருக்காங்க. நேரடியாக உச்சநீதிமன்றம் வந்தனால அதை வந்து கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அது இல்லாமல் இன்னும் வந்து இங்கே பார்த்திங்கன்னா அந்த கணக்குகளில் கொஞ்சம் தவறுதல்கள் இருக்குது. அது வந்து கர்நாடகா தரப்பு நிரூபிக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிட்டு இருந்தாங்க. அது வாதாடும் போதே தெரிஞ்சுது. இதனால் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். கர்நாடகாவுக்கு திருப்பி அனுப்பலாம், இல்லை என்றால் இங்கேயே வந்து தீர்ப்பு வந்து விடுதலை ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழக மக்களுக்கு வந்து இப்போ தற்சமய அரசியல் சூழ்நிலையில் வந்து தமிழக மக்களுடைய விருப்பம் என்னென்னா, இவங்க வந்து தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிய வரும். அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம்.